गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बूतपरक्षारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கிரகங்களுடைய அமைப்புங்கிறது ரொம்ப 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 விசேஷமானது. கிரகங்கள், நான் ஏன் ஜோதிடம் பார்க்கணும், நான் ஏன் தினப்பலன் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சாராம்சத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை, ஒவ்வொரு விதமான கிரகங்களின் ஆதிக்கத்தில் இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுடைய ஆதிக்கம், சந்திர பகவானுடைய ஆதிக்கம், செவ்வாயுடைய ஆதிக்கம், புதனுடைய ஆதிக்கம், குரு பகவானுடைய ஆதிக்கம், அடுத்தது பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம், சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம், ராகு பகவானுடைய ஆதிக்கம், கேது பகவானுடைய ஆதிக்கம். இது போன்ற ஆதிக்கத்தில் இருக்கும் பொழுது எந்த நேரம் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது. அதாவது நான் இப்படியே ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு, இன்னொருத்தர் ஆறுதல் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆறுதல் அவர்களுக்கு ஒரு பெரிய மனப்பக்குவத்தை கொடுக்கும், ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஏதோ காசு பணம் இல்லைனாலும் ஒரு வார்த்தை சொன்னாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஜோதிடம் அப்படிங்கிறது திடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நான் அற்புதமான பழங்கால ஒரு புஸ்தகத்தை படிக்கிறேன். அதில் சொல்லப்பட்டிருக்கு, கிரகங்கள் பலமாக இருக்கின் அந்த பலத்துடைய கிரகங்களை பற்றி சொல்லுக. அந்த கிரகங்கள் பலமாக இருந்தால் அந்த கிரகத்தினுடைய பலத்தை பற்றி சொல்லி இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லணும். அந்த கிரகம் மீதம் இருக்கக்கூடிய கிரகம் பலவீனமாக இருக்கும் பொழுது அதுக்கு சாந்தி மந்திரத்தையும் சாந்தி ஆலயங்களையும் சொல்லுங்கன்றாங்க. அது சரியாகக்கூடிய ஆலயங்களையும் பரிகாரங்களை பற்றி எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லி அவர்களை மனதை பலப்படுத்தி அனுப்பணும். அதாவது மனதை பலப்படுத்தி அனுப்பணும். இப்படி தான் இந்த ஜோதிட சாஸ்திரங்கள் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஜோதிட சாஸ்திரங்கள் ஒரு மனிதனை கவலைப்படாத, நிச்சயமாக நன்னா இருக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறது. அதாவது வருடாந்திர பலத்தை பார்த்திங்கன்னா சனி பகவானையும் ஒரு 1-1.5 வருஷம் தடங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ராகு கேதையும், அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானை வைத்து வருட பலன்களையும், அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் சூரிய பகவானை வைத்து மாத பலன்களையும், தினத்தை சந்திரனை வைத்தும், நேரத்தை லக்னத்தை வைத்தும், ஹோரையை வைத்தும் சொல்லப்பட்டது. இப்படி தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் இருக்குது. சரி, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இதை நான் படிக்கணும், நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு டெய்லி கேட்கக்கூடிய நிகழ்ச்சியை அதை கேட்டுட்ருக்கேன், கேலண்டரை எடுத்து பார்த்துட்ருக்கேன். பட் எனக்கு இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னால் பேசிக் 2 days ஆன்லைன் கோர்ஸ் நம்ம பண்ணுறோம். இந்த ஆன்லைன் கோர்ஸ் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அடிப்படை ஜோதிடம் மற்றும் பிரசன்ன ஜோதிடம், இதில் கண்டினியூஷன் பிரசன்ன ஜோதிடத்துக்கு போகிறோம். இந்த பிரசன்ன ஜோதிடம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது சோழி பிரசன்னம் கிடையாது, நேரத்தை வைத்து சொல்லக்கூடிய பிரசன்ன முறைகள். அதை பற்றி டீட்டெயில் எனக்கு தெரியணும் சார், ஐ வாண்ட் டு ஜாயின் வித் திஸ் அப்படின்னு சொன்னால் 7397394829 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆன்லைன் கிளாஸ், ஜூம் கிளாஸ் 6 to 8 சாயந்தரம் நடக்கக்கூடிய இந்த வகுப்புகளில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் இதில். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். காசி யாத்திரை ரொம்ப விசேஷமாக நடந்தது. நிறையா பேர் பங்கேற்று ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை பற்றியெல்லாம் நம்மளுடைய இன்ஸ்டாவில் நீங்கள் பேஜில் முருகாசேஸில் நீங்கள் பார்க்கலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான அற்புத பலன்கள் இதோ நாம் பார்க்க போகிறோம். 11/4/2026 உத்தராயணம், விஸ்வாவசுருடம், பங்குனி மாதம் 28ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், காலை 11:13 வரை, பின்பு திருவோணம். இன்றைய திதி நவமி, இரவு 9:58 வரை, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீர்ஷம், காலை 11:13 வரை, பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதோ ராசி பலன். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்து கொண்டிருக்கும். ஆனாலும் சில விஷயத்துக்கு நமக்கு பொறுப்பு இருக்குது, நம்ம சில காரியத்தை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணின்னு இருக்கும். ஒவ்வொன்றாக ஒரு விஷயத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் சில தடங்கல்கள் வரும். பரவாயில்ல, இதையும் தாண்டி அடுத்தது நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்களை விஷயத்தை பற்றி பேசுவீங்க. விரயங்கள் இருக்கும். அந்த விரயம் சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்பாடும். மருத்துவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், ரொம்ப கவனமாக இருங்க, பார்த்துருங்க, இதெல்லாம் சொல்கிறார், அப்போ கவனமாக இருக்கணும்.
திருமண காரியங்கள் எப்பவுமே பெற்றவங்க சொல்லும்போது வேண்டாம், நோ, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது வந்து ரிஜெக்ட் பண்ணுறதே முதல்ல ஒரு அசுப சகுனம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரியவங்க சொன்னால் ஏதோ காரணம் இருக்கும். நம்மளை இத்தனை நாள் வளர்த்துருக்காங்க, நமக்கு எப்போ ஸ்கூல் சேர்த்தணும், எப்போ காலேஜ் சேர்த்தணும், எப்போ வேலைக்கு சேர்த்தணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்களும் திருமண விஷயத்தை பேசும்போது சரி நம்மளுடைய அபிப்பிராயத்தை நம்ம சொல்லலாம், இல்லை இப்படி இப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் வேண்டாம், இல்லை, நெகட்டிவாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பணம், பொருளாதாரம், கடன் சம்பந்தமான சுமைகள் இருந்தால் எடுத்து அடைக்கிறதுக்குண்டான யோகங்கள். உங்களுடைய சகோதரர்களுக்கு இடமாற்றங்கள் குறிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தாயார் வழியில் சொத்துக்கள் சேர்த்துறது, அதால் தொழிலுக்குண்டான முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நிறையா காரியங்களில் ஒரு 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 விஷயத்தை எடுத்து நம்ம செயல்பட்டோம்னா வெற்றிகள். மனைவி அல்லது கணவர் அவர்களுடைய தந்தைக்கு ஒரு நல்ல செய்திகள் இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதரிகளுக்கு சில நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் உண்டு. அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இளைய சகோதரிகளுக்கு அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு ரிஷபத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒரு காரியம் நடக்கலை, ஐயோ நானும் பலவிதமான முயற்சி எடுக்கிறேன், என்னமோ எனக்குன்னு பார்த்து தடங்கள்லாம் வருது அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் வரும். அப்படி கிடையாது. ஒன்று நடக்கலைன்னா திருப்பி முயற்சி பண்ணல அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிடும். இது நடக்கலை அப்படின்னு நம்ம ஸ்டக் ஆகிடப்படாது. அடுத்து திருப்பி முயற்சி பண்ண அந்த காரியங்கள் வெற்றி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ரேஸ் இருக்குது, ஒரு விளையாட்டு போட்டி இருக்குது. அந்த விளையாட்டு போட்டியில் சமயத்தில் ஜெயிப்பா, சமயத்தில் தோப்பா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தோக்கும் பொழுது மன வருத்தங்கள் இருக்கும், மன வலி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அதை பற்றி பேசுவாங்க. பட் வெற்றி பெறும் பொழுது பட்ட அவமானங்கள் மாறிடும். அந்த மாதிரி ஒரு மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நான் கடன் ஏற்றுக்கலை, ஆனால் என் ஆத்துக்காரி வாங்கிட்டேன். நான் கடன் ஏற்றுக்கலை, எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டார். நான் வீட்டுக்காக கடன் வாங்கியிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள்லாம் அப்பப்போ வரும். பட் நெவர் எவர் ஒரே அபவுட் தட். கண் சம்பந்தமான உபாதை, கழுத்து சம்பந்தமான பிரச்சனை, காய்ச்சல், தலைவலி, இது போன்ற விஷயங்களில் காலத்துக்கு ஏற்றாற்போல் சில உபாதைகள் இருக்கும். அது மாறிடும், கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசி என்பவர்கள் பிடித்தவர்கள் இவங்களே நம்ம நம்பிட்டு இருக்கோம், இவங்க நம்ம இப்படி பேசுகிறாங்களேன்னு அப்பப்போ மனவேதனை இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். ஏன்னா இத்தனை நாள் நல்லா இருந்து ஒரு நாள் இப்படி இருக்க தான் செய்யும். அது பெருசாக மனசில் போட்டு வரி பண்ணிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சகோதரிகள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்குனால நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. பேச்சுவார்த்தைகள், தொழிலை பற்றி பேசும்பொழுது அதை பற்றி முழுமையான விஷயங்கள் தெரிஞ்சது. ஏட்டு சுரக்கா இதுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாள், காரியத்துக்கு ஆகாதுன்னு. அந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம், அந்த பிளானை பற்றி முழுசாக தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் பேசிக்கிறது ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்க. அரசியலில் இருக்கிறவங்க, பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துருக்கிறவங்க அதை பற்றி தெரியாமல் பேசணும்னா அந்த இடத்துல போச்சு. ரிஷபராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ண வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசிக்கு இன்றைய தினத்தில் நன்னா இருக்குது. கிரக நிலைகள் பார்த்தா சாதகமாக இருக்குது. திருப்தி, ஒரு விஷயத்தில் திருப்தியாக இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு அவ்வளோ சரியில்லை. சில நேரங்கள் சில விஷயங்கள் நேரத்தை வச்சு குறிப்பு. நம்ம ஒரு 10 மணிக்கு வரேன், தடங்கள் ஆகலாம். என்னடா அது, நம்ம பிளான் பண்ணாலே நடக்க மாட்டேங்குது. யார்ட்டையும் சொல்லாமல் ஒரு காரியத்தை பண்ணோம், சொன்னால் அந்த காரியம் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஒரு பொருள் இங்கே தான் வச்சேன், எங்கே காணோம் இங்கே தான் வச்சேன். நான் அதெல்லாம் கிடையாது, இங்கே தான் வச்சேன். ஒன்றும் இல்லை, காற்றுக்கு பறந்து கீழே விழுந்திருக்கும். இல்லை நீங்களே எடுத்து ஜோப்பில் வச்சுருப்பேன். மற்றவாளை சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் ஐயோ தெரியாமல் பேசிட்டேன், சே நம்ம தான் எடுத்து வச்சா, அதுக்கப்புறம் மறந்துட்டேனே அதை அப்படிங்கிற மறதிகள் இன்றைய தினத்தில் உண்டு. ஒரு இடத்துக்கு போனால் ஏற்கனவே போன மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும், பேசும்பொழுது பேசின மாதிரி எண்ணங்கள் இருக்கும், இவாட்ட பழகின மாதிரியும் ஒரு தோணல் இருக்குது. அப்படியே ஒரு தோணல்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மிதுனராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பொறுப்புகள் கூடக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில் சம்பந்தமான விஷயங்களை பற்றி இந்த இடத்துல பேசுவீங்க. அரசியல் சம்பந்தமான சில விஷயங்களை பற்றி பேசுவீங்க. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து சம்பந்தமான சில விஷயங்களை பற்றி பேசுவீங்க. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அப்பாவுக்கு தோல் சம்பந்தமாக, கால் சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஸ்கூலு,
அதே சமயத்தில் ஸ்கூலில் பேசக்கூடிய சில விஷயம், எக்ஸாம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலையே பட வேண்டாம். மிதுனராசி நண்பர்கள் புதிய தொழில் ஒன்று நினச்சிட்டு இருந்தால் அந்த தொழில் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும், பேச்சுவார்த்தைகள் லாபத்தை பெறும். இது தப்பு அப்படின்னா டப்புன்னு நிறுத்திடுறது ரொம்ப நல்லது. இந்த தினத்தில் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு. நீயா நானாங்கிற போட்டி வரும் கணவன் மனைவிக்குள்ளே. சில பேருக்கு ரொம்ப வயசான பாட்டி தாத்தா அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். உடல் உபாதைகளில் கவனம் என்பது தேவை. வீட்டுக்கு தேவையான வாஸ்து, வீட்டுக்கு தேவையான சில விஷயங்களில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிறைய நல்லோர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. எங்கேனும் ஒரு நம்ம ஃப்ளைட்டில் பார்க்குறோம், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறோம், எங்கேயோ ஒரு பொது இடங்களில் பார்க்குறோம். இந்த கான்டாக்ட்ஸை அப்படியே பிஸ்னஸாக பயன்படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. பட்டயம் பெறுதல், நல்ல மதிப்பெண் வருது, அதே சமயத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கிறது. இது போன்ற காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி நண்பர்கள் மனசில் பட்டுது, இது என்னமோ சரியில்லை அப்படின்னு பட்டுதுன்னா அதை விட்டுடணும். இது ஓகே அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். மாமியார் மாமனார் அவளுக்கு ரொம்ப நன்னா இருக்கக்கூடியதாக இருக்கும். தாயார் வழிக்கு நன்னா இருக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் தான். பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஒரு காரியம் நடக்கலை சார், எதிர்பார்த்துட்டே இருக்கேன், டிபெண்ட்ஸ் ஒரு ஹாரோஸ்கோப், அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் நன்னா இருக்கா அப்படின்னா இன்றைய தினம் அவ்வளோ சாதகமாக இல்லை. பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துக்கோங்க. பிரயாணம் அவசியம் அனாவசியம், போகலாமா வேண்டாமா இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லவர்களது நட்பு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்திலே கோவித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது ஏதாவது சொல்லுவா, சரி அவளுக்கு இன்னைக்கு டைம் செல்ல நம்மளை மாதிரி, அதனால் விட்டு கொடுத்துருவோம், அதுதான் இன்றைக்கி பெஸ்ட்டு. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றுறது ரொம்ப நல்ல பலன்கள். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்க நல்லது. மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேசுகிற தவிர்த்துக்க நல்லது. நம்மளால் லூஸ் ஸ்டாக் விட்டுட்டோமோ அப்படின்னு சில நேரத்தில் தோணும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் எடுத்து அதுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் இல்லாமல் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த இடத்துல போய் ஐயோ இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கணுமே, ஒரு மேடையில் பேசும்பொழுதோ ஒரு இடத்துல போகும்பொழுதோ ஒரு இடத்துல பேசும்பொழுதோ ரொம்ப கவனமாக. இன்றைய தினத்தில் என்னால் கெட்ட பேர் இல்லை, இந்த கூட இருக்கிறவங்களால் தான் கெட்ட பேருன்னு சில நேரங்களில் சொல்கிற அளவுக்கு இன்றைய தினத்தில் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் என்னுடைய பலன்கள், என்னுடைய கணிப்பு பலன்களில் பார்த்துட்டேன்னா மீடியமாக இருக்குதுன்னு சொல்லுவேன். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பிரயாணம் வேண்டாம், மற்றவங்ககிட்ட வாக்குவாதங்கள் வேண்டாம், சின்ன சின்ன விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக பேசுங்க, இது முடியும் முடியாது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக இருந்துட்டு வாங்க. எதையுமே டபுளாக ஒரு விஷயத்தை திணித்து பெருத்து அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச வேண்டாம். அதுமாதிரி ஆகாத காரியத்தை பற்றி பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில். அதே மாதிரி பொருட்கள் பற்றி எனக்கு அங்கே இடம் இருக்குது இங்கே இடம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பெருமிதமாக நினச்சி சொல்லுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அவள் நன்னதாக கேட்குறான்னு நினைப்போம், இல்லை அவள் பொறாமப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்கும். கன்னிராசி நண்பர்கள் திருமண காரியங்கள் பேச்சுவார்த்தைகள் போன்ற விஷயங்கள் அடிப்படையாக பெரியவங்க பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். அதே போன்று தொழில் சம்பந்தமான விஷயங்களில் லாபம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். பட் ஆனாலும் ஏதான ஒரு தெரியாத தொழிலில் முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு. திருமண காரியம் வெற்றி பெறும். பிறர் மூலமான காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். தெரியாத நபர் தெரிந்த நபர் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜோதிட சாஸ்திரத்தை படிக்கிறது, அதே சமயத்தில் திருட்டு போன பொருட்கள் திரும்பி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், காணாமல் போன பொருட்கள் திரும்பி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். ஒரு பொருள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச பட் இன்றைக்கி அதோடைய வேல்யூ நன்னா இருக்குன்ற சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறது. அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறது. மூத்த சகோதர சகோதரிகள் வீட்டில் திருமண காரியம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது போன்ற விசேஷங்களை பற்றி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அரசியல் ரீதியாக இருந்துட்டு இருக்கிறவங்க
புதிய சந்திப்புகள் உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. தானாக உட்கார்ந்த இடத்துல அந்த பிரசாதம் வந்து உங்களை வந்து சேரும். மன திருப்தி பெறுவீங்க. நல்ல கனவு, சுப கனவுகள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. ரொம்ப வயசானவங்க ஆரோக்கியத்தில் கழுத்து சம்மந்தமாக, கால் சம்மந்தமான, இடுப்பு சம்மந்தமான பிரச்சனைகளில் கவனம் என்பது தேவை. இன்றைக்கி ஒரு வீடு போய் பார்த்தா, ஒரு இடத்த போய் பார்த்தா, அப்பா எவ்வளோ நீட்டாக வச்சுன்னு இருக்கா, எவ்வளோ அழகாக பண்ணின்னு இருக்கா தெரியுமான்னு இன்னொருத்தரை பாராட்டி இது போன்ற நானும் வரணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் வரும். துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் காமாட்சி அம்பாள் வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப நன்னா இருக்குது. வேலை வாய்ப்பு கூடி வரும், அதிர்ஷ்டங்கள் இருக்குது, சுய வெற்றி இருக்குது. யாரையும் எதிர்பார்க்காம நீங்களே செயல்படுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவங்களை எதிர்பார்த்து போகிற காலத்தில் நான் யாரையும் எதிர்பார்க்கல சார், நான் என்னுடைய காரியத்தை நானே பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் செவனையும் செய்யறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. ஆனால் ஒரு விஷயம், தலைவலி, ஒத்த தலைவலி, கண் சம்பந்தமான உபாதை, கழுத்து சம்பந்தமான உபாதை, இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் என்பது தேவை. விருச்சிகராசி என்பர்கள் எதையும் சாதாரணமாக இருக்கக்கூடாது. டாக்டர் சொன்ன விஷயத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. கடனை அடைக்கிறதுக்குண்டான முயற்சி எடுத்து பார்ப்பேன். பண விவகாரங்களில் கவனம் தேவை. மறைமுக எதிரிகள் வேலை வாய்ப்பில் இருந்துன்றப்ப அவாட்ட இன்னொருத்தரை பற்றி சொன்னால் அப்படியே ரகசியம் போய் உங்களுக்கே அந்த ரகசியம் வந்துடும். இதில் மட்டும் விருச்சிகராசி என்பர்கள் கவனமாக இருந்தால் நற்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். பிரச்சனைகளை ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. பார்ப்போம் அப்படிங்கிறத, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு வடிவேல் சார் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி செயல்படுத்துவீங்க. விருச்சிகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருந்துருக்கு. சொந்த பந்தங்களை சந்திப்பது, குழந்தைகள் மூலமான வெற்றிகள் கூடி வரக்கூடிய இடமாக, இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கிறது, நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நிச்சயதார்த்தம், சீமந்தம், கல்யாணம், அதே போன்று நல்ல விஷயங்களுக்காக இன்றைய தினத்தில் பேசுவீங்க. பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சினிமாவுக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி ஒரு நிறையா கூட்டம் சேரக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வர்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் மன திருப்தியை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. தேவையான பொருட்களை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி, நான் வாங்கின பொருள் இது இல்லை, நான் சொன்ன பொருள் இது இல்லை, நான் வந்து ஆர்டர் பண்ண பொருள் இது இல்லை, ரிட்டர்ன் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு, வயிறு சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. வேலை வாய்ப்பு மாற்றம் மன திருப்தியை தரும். குடோனுக்கு ஆள் வரல, வீட்டுக்கு வாடகைக்கு ஆள் வரலன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள், பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகர ராசிக்கு ரொம்ப அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சம்மந்தி, அதே சமயத்தில் பொண்ணு கொடுத்த இடம், பையன் கல்யாணம் பண்ண இடம், இந்த அவளுடைய சொந்த பந்தங்கள்லாம் இன்றைய தினத்தில் வருவாங்க, பேசுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க எதாவது வாங்கினா கூட அவங்க இந்த மாதிரி இது வாங்கியிருக்கேன், அது வாங்கியிருக்கேன்னு சொல்லும்போது மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குறது, பேங்க்கில் லோனுக்காக அப்ளை பண்ணுறது, ஒரு எஜுகேஷ்னல் லோனு, வெளியில் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணுங்கிற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசுகிறது, கடை ஓப்பன் பண்ணோம், அதே மாதிரி தொழில் ஓப்பன் பண்ணோம், இதுக்குண்டான முதலீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையுது. வீடு புதுசாக கட்டியிருக்க, இப்போவே கிராக் கிரிக்கெல்லாம் உளுந்துடுத்தே, இந்த என்ன கேட்டு வேலை செய்யலை, இது என்ன ஜன்னல் வேலை செய்யலையே, பூட்டலையே, இது இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை பற்றிய சில அப்பப்போ குறைபாடுகள் சொல்லக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களில் இன்றைய தினத்தில் இருக்கும். அதேமாதிரி ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம். பேச்சுவார்த்தைகள் மன திருப்தி, வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கையில் அட்வான்ஸ் கூட வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இன்றைய தினத்தில் உண்டு. மகர ராசி அன்பர்கள் மனம் தளராது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்து செயல்பட்டால் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடும், காவல் தெய்வ வழிபாடும், வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள் இருக்கும், பிரயாணங்கள் நிறையா இருந்துருக்கும். சகோதர சகோதரிக்கு ரொம்ப நன்னா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது இது வம்பு, இது பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதை போய் தொடப்படாதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ரொம்ப கவனமாக செயல்படுத்தணும். அதே மாதிரி உணவு சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக, ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில் மிகப்பெரிய தொழில் அதிபராக இருந்துன்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கியமான மீட்டிங், முக்கியமான பேச்சுவார்த்தைகள்லாம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடச்சிருக்கு, இதுதான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுதான் இருக்கும். உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அது அப்படியே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்குது.
சில பேர் கூட இருப்பா, சில பேர் பேசுவா, சில பேர் எல்லாம் இருப்பா. ஆனால் இவாளெல்லாம் நிரந்தரமாக இருப்பாளா அப்படின்னு சொன்னால் குவெஸ்டின் மார்க் தான் இருந்துருக்கும். கார்பெண்டிங் சம்மந்தமான ஒர்க்கு, மெடிக்கல் ஷாப் வச்சுருப்பா, லேப் வச்சுருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல், அதே சமயத்தில் கிளினிக் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புது புது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசுவீங்க. கும்பராசி நண்பர்கள் சில நேரங்களில் எதிரிகளை பார்த்தா கண்ணிலே காமிச்சு கொடுக்கும் அகோரிகள் மாதிரி. ஆஹா, இவாட்ட பேசப்படாது, இவாட்ட பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்கிறத அழகாக புரிஞ்சு செயல்படுவீங்க. முந்தி அப்படி இல்லை, யதார்த்தமாக பேசுப்பேல். ஆனால் இப்போ அப்படி இல்லை, இவா தப்பு இவா சரி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்கள கூட நல்லவங்க மாதிரி பேசி அதை அழகாக அவங்க காதுக்கு போய் சேர்கிற அளவுக்கு பண்ணிவிடுவேல். கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மீனராசி நேயர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் பெறும். சில விஷயங்கள்லாம் 2-3 நாளாக இருந்த மனக்குழப்பங்கள் தீரும். உடல் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. சில நேரம் பயம் ஏற்படும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறும். திடகாத்திரமான சிந்தனைகள் மன திருப்தியை கொடுக்கும். ஐடியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க, கப்பல் துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, கடல் துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு, மிலிட்ரி நேவியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஒரு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மனசில் ஒரு விஷயத்தை மேப்பிங் பண்ணி வச்சுருப்பீங்க, அது அப்படியே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் சந்தேகம் ரொம்ப ஜாஸ்தியாக பட்டுறதோ, மைண்டு ஓடிண்டே இருக்குது ஏதோ ஒன்று அப்படிங்கிற ரெஸ்ட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மன நிம்மதியும் தியானமும் பிராணாயாமமும் யோக முறைகளையும் நிச்சயமாக கடைபிடித்தால் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. ஆன்மீக தகவலில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புக்கு, அந்த புஸ்தகத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தீக்ஷிதர் ஒருவர் வந்து ரொம்ப அருமையாக இந்த பரிகார விஷயங்களை பற்றி எழுதியிருக்கார். வைத்தியநாத தீக்ஷிதர்னு பேர். அவர் வந்து ரொம்ப அழகாக பரிகார முறைகள், பிராயச்சித்த முறைகளை பற்றி எழுதியிருக்கார். அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். நம்ம நிறையா பிராயச்சித்தங்கள் நம்ம பண்ண முடியல, பரிகாரங்கள் பண்ண முடியல, கோயில்களுக்கு போக முடியல, அபிஷேகங்கள் பண்ண முடியல, அன்னதானம் பண்ண முடியல, நிறையா காரியங்கள் எனக்கு தடைபட்டு போகிறது, மனசு சரியில்லை, சுற்றி இருக்கிறவா சரியில்லை, இவா பிரச்சனை அவா பிரச்சனை, இவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனைன்னு இருக்கும் பொழுது எனக்கு என்னமோ ஒரு குழப்பங்கள் இருக்குன்னா, ஒரே ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னா இத்தனை விஷயத்துக்கும் தற்காலிகமாக ஒரு பெரிய மாற்றம் தெரியும். என்ன மாற்றம் அப்படின்னு அதில் போடும்பொழுது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பிராணாயாமம்னு சொல்லப்பட்டிருக்கு. எஸ், பிராணாயாமம்ங்கிறது மூச்சு பயிற்சி. இது உடலுக்கு ஆரோக்கியம் மட்டும் நினச்சோம், அப்படி கிடையாது. இது தோஷங்களை போக்கும்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய பாவங்களை போக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பாவத்தை போக்குறது? நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறது ஒன்று என்ன, ஏன்னா சிஸ்டம்டாக அந்த ப்ரீத்திங் வந்து செயல்படுறது. ஆனாலும் அதில் நீங்கள் பிராணாயாமம் பண்ணும் பொழுது சொல்லக்கூடிய மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய மந்திரம், அந்த மந்திரம் போய் உள்ளே போய் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறது. எஸ், இது நான் யோகா படிக்கும் பொழுது நான் வந்து படிச்சிருக்கேன். ஆனால் பிராயச்சித்த காண்டத்தை வைத்தியநாத தீக்ஷிதர் சொல்லி அதை எடுத்து படிக்கும் பொழுது இது இன்னும் வந்து நமக்கு ப்ரூஃப் ஆகிறது. அப்போது உட்காந்த இடத்துல கிழக்கோ வடக்கோ பார்த்தோ உட்காந்துட்டு, இல்லை சாயந்தரமான மேற்கு பார்த்து உட்காந்துட்டு பிராணாயாமத்தை பண்ணணும். இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது நீங்களாக எடுத்து பண்ணக்கூடாது. ஒரு யோகா ஆசிரியர்கிட்டையோ குருமார்கிட்டையோ கேட்டு பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள். ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஹேல்னால் மூச்சு இழுக்கும் பொழுது 4 கவுண்ட்டு 1 2 3 4. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூச்சு விடும் பொழுது நீங்கள் ரைட்டில் இழுத்து லெஃப்ட்டில் விடும்பொழுது 8 கவுண்ட்டு, திருப்பியும் 4 8 இப்படி விட்டுக்கணும். அந்த மூச்சு இழுக்கும்போது ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை மனசில் நினச்சிக்கணும். இல்லை உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை மனசில் நினச்சிக்கிறது ரொம்ப விசேஷம். ஓம் தான் பிரணவம், அதனால் ஓம்ங்கிற மந்திரத்தை நினச்சிக்கணும். திருப்பியும் எக்ஸேல் பண்ணும்பொழுதும் இன்ஹேல் பண்ணும்போது எக்ஸேல் பண்ணும்போது இப்படி உங்களால் முடிஞ்சது டெய்லி 10, மத்தியானம் 10, சாயந்தரம் 10 இப்படி பண்ணி பாருங்க. நிறைய விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ரொம்ப இது ஒரு விரதம் மாதிரி எடுத்து ஒரு 48 நாள் பண்ணி பாருங்களேன். உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியும். நீங்களே நிகழ்ச்சியை பார்த்து பாராட்டுவீங்க. மீண்டும் சந்திப்போம். நம்மளுடைய ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது அடிப்படை கிளாஸ், ஆன்லைன் கிளாஸுங்கிறது, ஜூம் கிளாஸுங்கிறது வரக்கூடிய சனி ஞாயிறில் நடைபெற போகிறது. அதனால் லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான். நீங்கள் அதில் சில சூக்ஷமங்களை பற்றி தெரிந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணால் 7397394829. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.